ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே எப்பவும் போல் மீன் வாங்க கிளம்பியாச்சு. இந்த அக்காட்ட தான் போன வாட்டி நண்டு வாங்கியிருந்தோம். நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகும்போது அவங்க வந்து மத்தி மீன் வச்சுருந்தாங்க. ஆனால் மத்தி மீன் 6 பீஸ் 200 சொன்னாங்க. ஓகேன்னு அதையும் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மீன் கடை இருந்தது. அங்கே போய் என்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். வெரைட்டி மீன் வச்சுருந்தாங்க. கடம்பா, நகர மீன், இறால் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வந்து நகர மீன் தான் வாங்கினோம். 5 பீஸ் வந்து 500 சொன்னாங்க. மும்பையில் வந்து நாங்கள் வாங்கின வரைக்கும் கடல் மீனெல்லாம் வந்து வெயிட் போட்டு தரமாட்டாங்க. எல்லாமே வந்து பீஸ் கணக்கில் தான் தருவாங்க. இப்போ வந்து 5 பீஸ் 500, 6 பீஸ் 200 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுவே கடைகளில் வந்து வளர்ப்பு மீன்கள் வந்து கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்த போது எந்த மீன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ரோட் சைட்லேயே ஒரு 2 கடை இருக்கும். அங்கேயே வந்து நகர மீன் வாங்குவோம். ஆனால் அதில் ஒரு விதமான மருந்து ஸ்மெல் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே மீன் வாங்குறது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கடையை தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். நண்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்குனாங்க. நாங்கள் எவ்வளோன்னு கேட்டோம். 600 சொன்னாங்க. 500 கேட்டோம். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கல. 550 தான் தருவேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நண்டு நல்லா தான் இருந்தது, பெருசாக வெயிட்டாக இருந்தது. இப்போவும் கூறு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவங்க மட்டும்தான் எங்களுக்கு வெயிட் போட்டு கொடுத்தாங்க. ஒருவேளை நண்டு பெருசாக இருக்கிறதுனால அப்படி கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்குறதுக்காக கேரளா ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து சவுத் இந்தியன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். இப்போ வந்து 1 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து 120 எப்போவும் நாங்கள் வந்து 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்குவோம். இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எப்போவும் வெளியில் வந்தால் இந்த காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் காஃபி குடிப்போம். இந்த கடையில் வந்து காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காஃபி ஷாப் பக்கத்துலேயே மனிஷ் கஃபேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்க்காரங்க வச்சுருக்க கடை இருக்குங்க. தமிழ் எங்கே போனாலும் கெத்து தானே, தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் நாங்கள் வாங்கின நண்டு மீன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டிமார்ட் கிளம்பியாச்சு. போன டைம் ஈவினிங் டைமில் போனோம். சண்டே ஈவினிங் செம்ம கூட்டமாக இருந்தது. நிற்கக்கூட இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த தடவை நாங்கள் மார்னிங்லேயே கிளம்பி எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது செம்ம மழைங்க. அங்கேயே பீஸாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து வீட்டில் நண்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்கே 4 மணி ஆயிடுச்சுங்க. இந்த சண்டே பசங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே லீவு. ஆனால் நமக்கு மட்டும் இந்த சண்டே ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு மட்டும்தான் இப்படியா? இல்லை, எல்லா பெண்களுக்கும் சண்டே தான் ஃபுல் டே ஒர்க்குங்க. இந்த சண்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, நண்டு கிரேவி, மீன் வறுவல், இதுதான் சண்டே சமையல். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிமார்ட்டில் வாங்கின பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெண்டிங் ஆன ஹோம்ஒர்க்கு, பசங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு படுக்கவே மணி 10 ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.